வணக்கம். பிரதோஷ பாடல் ஒன்றை அன்பர்களுக்கு சொல்லி அதனுடைய விளக்கத்தையும் தந்தால் 13/12/2024 அன்று வரக்கூடிய அந்த பிரதோஷத்தை அன்று அவர்கள் அந்த வழிபாடு செய்வதற்கும் இறைவனுடைய அருளை பெறுவதற்கும் உகந்ததாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அதில் மிக முக்கியமான பாடல் நமசிவாய பதிகத்தில் முதலாவது பாடல். சொற்றுனை வேதியன் சோதியானவன், சொற்றுனை வேதியன் சோதியானவன், பொட்டுனை திருந்தடி பொருந்த கைதொல்ல, கற்றுனை பூட்டியோர் கடலில் பாய்ச்சிலும், நற்றுணையாவது நம சிவாயவே. சொற்றுணை வேதியன், அந்த இறைவன் இருக்கிறானே ஆதிசிவன், அவன்தான் சொல்லை உருவாக்கியவன், அவன்தான் வேதங்களை உருவாக்கியவன். 50 எழுத்தே அனைத்து வேதங்களும், 50 எழுத்தே அனைத்து ஆகமங்களும், 50 எழுத்தின் அடைவை அடைந்த பின் 50 எழுத்தும் அஞ்செழுத்தாமே என்கிறது திருமந்திரம். அவன்தான் தமிழில் உள்ள எழுத்துக்களையும் சொற்களையும் உருவாக்கியவன். ஆதிகாலத்தில் திருமந்திர காலத்தில் தமிழில் 51 எழுத்துக்கள் விளங்கி இருக்கின்றன. உயிரெழுத்துக்கள் 14, மெய்யெழுத்துக்கள் 36, ஓம் என்ற எழுத்தையும் சேர்த்து 51 எழுத்து. இந்த 59 எழுத்துக்களை கொண்டுதான் வேதங்கள் பிறந்திருக்கின்றன. இந்த 50 எழுத்துக்களை கொண்டுதான் ஆகமங்கள் பிறந்திருக்கின்றன. இந்த 50 எழுத்துக்களில் இருந்துதான் நமசிவாய என்ற மந்திரம் தோன்றியிருக்கிறது. நமசிவாய என்ற மந்திரம்தான் மூல மந்திரம். அதான் சொற்றுணை வேதியன், சொல்லை உருவாக்கியவன், வேதங்களை எல்லாம் உருவாக்கியவன், வேதங்களை எல்லாம் உலகுக்கு அளித்தவன். வேதங்களை எல்லாம் உலகுக்கு அளித்தவன் அவன்தான். முதல்ல காரிகையாருக்கு கருணை புரிந்தான் பார்வதி தேவிக்கு. மாரியும் கோடையும் வார்பணி தூங்க நின்று ஏரியும் நின்றங்கு இழைக்கின்ற காலத்தில் ஆரியமும் தமிழும் உடனே சொல்லி காரிகையாருக்கு கருணை புரிந்தான் அல்லவா. ஆரியன் சொன்னான்னா ஆரியம் என்பது ஆகுபெயர். ஆரிய மொழியில் வடமொழியில் வேதங்களை சொன்னான் என்று அர்த்தம். தமிழை சொன்னான் என்றால் தமிழ் என்பது தமிழில் வேதங்களை சொன்னான் என்று பொருள். ஆக இந்த 2 மொழிகளில் தான் அவன் வேதங்களை முதலில் பார்வதி தேவிக்கு உபதேசித்து, பார்வதி தேவியின் மூலமாக ஞானவேல் முருகனுக்கு வழங்கப்பெற்று, முருகன் மூலமாக தமிழ்கொள் நல்லுறவுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதான் விஷயம். அதான் சொற்றுணை வேதியன், வேதங்களை உணர்த்தியவன், வேதமாக ஆனவன், ஆகமங்களாக ஆனவன், ஜோதி ஆனவன். உலகத்தில் அவன் அளப்பதற்கரிய ஜோதி. அவனுடைய அடியையும் முடியையும் யாரும் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஜோதி இந்த பிரபஞ்ச தத்துவம். அப்படிப்பட்டவனுடைய பொன் போன்ற திருவடிகளை நாம் கைகூப்பி வணங்கினால் நமக்கு உடம்பில் கல்லை கட்டி கொண்டு கடலில் கொண்டு போட்டாலும் அந்த கல்லே பாய்மரமாக கப்பலாக மாறி நம்மளை வெளியே எடுத்து கொண்டு வந்து விடும். திருநாவுக்கரசரை அப்படித்தான் கொண்டு வந்து காப்பாற்றி இருக்கிறது. அதைத்தான் இந்த பாடலில் திருநாவுக்கரசர் சொல்கிறார். கற்றுணை பூட்டி ஓர் கடலில் பாய்ச்சலும் நற்றுணையாவது நமசிவாயவே. முதுகுல கல்ல கட்டி கொண்டு இந்த சமணத்தின் மேல் பற்று கொண்டவர்கள் திருநாவுக்கரசரை கடலில் கொண்டு போட்டார்கள் பல்லவ மன்னனின் துணை கொண்டு. ஆனால் அவருடைய எண்ணம் முழுவதும், சிந்தை முழுவதும், உடம்பில் உள்ள ஒவ்வொரு செல்களும் நமசிவாய என்று சொல்லிக் கொண்டிருந்ததால் அந்த கல் தூணானது அவரை தாங்குகின்ற மரப்பலகையாக மாறி அவரை பொன்போல் தூக்கி கொண்டு கரையில் சேர்த்தது. ஆக பிரதோஷத்தன்று இந்த பாடலை நீங்கள் மனதார பொருள் புரிந்து உறக்க பாடி அந்த இறைவனை வழிபட்டால் உங்களை பிறவி பெருங்கடலில் அழுத்துகின்ற கல் போன்ற
ஆசைகளும் பாசங்களும் அற்றுப்போய் நீங்கள் பிறவி பெருங்கடலை நீந்தி இறைவனை சேர முடியும் என்பதுதான் தத்துவம். சொற்றுனை வேதியன் சோதியானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்த கைதொல்ல கற்றுனை பூட்டியோர் கடலில் பாய்ச்சிலும் நற்றுணையாவது நம சிவாயவே. நன்றி.